என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறாடா. வீடியோ போடணும் வர சொல்லிவிட்டு ஆள் எங்க போனான்னு தெரியலையே. போனாது பண்ணி பாப்பான். செய்யும் காதகன் கருணாநிதி, பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி. அட பாவி, ரிங்டோனை கூட இந்த அளவுக்கு இந்த பாட்டை வைக்கிற அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்களே. ஆளு பக்கத்துல வந்துட்டான் போட்டுருக்கு. அதையும் எடுக்காம இருக்கிறேன். வந்துருவான்னு நினைக்கிறேன். வரட்டும். ஐயா, அட வாப்பா, என்னப்பா வரக்குள்ள அவசரப்பட்டு போன் என்ன வீடியோ போனா ஆளை காணாம கூப்பிட்டேன். என்ன ரிங்டோன் இந்த மாதிரி வச்சிருக்கிற? என்ன எடுக்கணும் தெரியாது உனக்கு? இல்ல, பாட்டு பயங்கரமா கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. இனிமே இருக்கா? ஆமா, புது பாட்டு இல்ல, இது பழைய பாட்டு. 2012 வந்த பாட்டு. அப்படியா? ஆமா, நல்லா இருக்குல்ல? ஆமா. இப்ப எனக்கு இந்த பாட்டை திடீர்னு ரிங்டோனா வச்ச? இனி அது கூட தெரியாது உனக்கு? தெரியலப்பா. என்னப்பா ஏதோ முக்கியமான மேட்டரா இருக்கு சொல்லு. இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்குது. அப்படியா? ஆமா. அதாவது இந்த பாட்டு வந்து எப்பவுமே அதிமுக மேடைகள் தான் இருக்கு. ஆமா, அதுலதான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பாட்டு எல்லாம் அங்கதான் போடுவாங்க. ஆமா. இப்ப என்னாச்சுன்னா, இது விக்கிற வண்டி இருக்குல்ல? ஆமா, இப்ப இடைத்தேர்தல் நடத்தல. அந்த இடைத்தேர்தல சரி, ஓரத்தூர்னு ஒரு கிராமம். ஆமா. அந்த பகுதியில நாவல் கட்சி மேடையில நம்ம சாட்டை துறைமுருகன் ஆமா சகோதரர் அவர் வந்து பாடிட்டாரு பொதுவெளியில. இந்த பாடவா? ஆமா, கைத்தட்டு இந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் இதை கேட்டு கிடைச்சிருக்கும் போலக்கு அந்த பாட்டை கேட்டு வந்து இப்படி பாடிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வழக்கு கொடுத்தாங்கய்யா. என்னையா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்பிட்டாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டை கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்து அவரை சரி இன்னைக்கு போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க. ஐயா, சரியா? இந்த பாட்டை எழுதுனது சாட்டை துரைமுருகன் அந்த தம்பியா? இல்ல, அப்புறம் பாடினது வேற யாரோ பாடி இருக்கிறாரு. இந்த பாட்டு வந்து நாகூர் கணிப்பா அப்படிங்கிறவர்தான் பாடி இருக்கிறாரு. அவரை போய் கைது பண்ணுவீங்க? நீ பாடி காட்டினத போய் சும்மா நான் இந்த மாதிரி பாட்டை காமிக்க? நாகூர் கணிப்பா கைது பண்ணி அவர் வந்து சிறுபான்மை ஆபீஸ் ஓட்டெல்லாம் போகாம போறக்கா. இப்ப நம்ம கணிப்பா ஐயா கைது பண்ணா நாளைக்கு சிறுபான்மை ஆபீஸ்ல ஓட்டு போடுவாங்களா? போடுவேன். அப்புறம் அதனால கைது விட்டாங்க. அதனால அந்த பாட்டை மேடல் பண்ணல சாட்டை துறைமுருகன். அதனால சாட்டை துறைமுருகன் கைது பண்ணியாச்சு. இப்ப எவனோ பாடின பாட்டை இவன் பாடிட்டான், அதனால கைது பண்ணிட்டாங்க. ஆமா, சரி. இதனால இப்ப திமுகவுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவங்க தலைவர் வந்து கேவலப்படுத்திட்டாங்கல்ல, முன்னாள் முதலமைச்சர். அவதூறு ஆயிடுச்சு, அது கேவலமாயி கேவலப்படுத்திட்டாங்க, அசிங்கமாயிருச்சா? ஆமா, அதனால கைது பண்ணிட்டாங்க. ஏன் இவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியமானவங்களா? அது திமுக இருக்கீங்க, நம்மளுக்கு தெரியல. அதாவது வந்து நல்லா பாருங்க, இப்ப வந்து வேற ஒண்ணும் இல்ல. அதிமுக ஆட்சியில இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. ஆமா, அவங்க வந்து முதலமைச்சரா இருந்தாங்க தமிழ்நாட்டுல. குஜராத்ல மோடி ஐயா முதலமைச்சரா இருந்தாங்க. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கை பரிமாறிக்கிட்டாங்க. ஆமா. அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அண்ணனும் நோக்கினார், அவனும் நோக்கினார், நோக்கினார் பாயிண்ட பாரு, நோக்கினார். ஆக இதெல்லாம் வந்து அவதூறு வார்த்தை கிடையாது. அது மட்டுமா, இங்க சின்னவரு இப்ப சமீபத்துல நம்ம எடப்பாடி ஐயா, நம்ம சித்தப்பு அவர் முதலமைச்சரா இருந்தார்ல, அதையும் நானே சொல்லிடுறேன். அதாவது வந்து டேபிள் கடியில முட்டி ஓட்டு உருண்டு பிறண்டு சசிகலா காலை புடிச்சு விட்டு இருந்தா காலுக்குள்ளேயே உள்ள பூந்திருப்பாரு. இது வந்து நாகரிகமான பேச்சு. இதெல்லாம் நாகரிகமான பேச்சு, இதெல்லாம் அவதூறு கிடையாது. அவதூறு கிடையாது. எங்க சித்தப்பு வந்து முட்டி ஓட்டு போனார், நீ போய் பாத்தியா? அவர் எவ்வளவு ஒரு கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேல எவ்வளவு சிரமப்பட்டு கட்சியில வந்து வேலை செஞ்சு வந்திருக்காரு. இந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. சரி, இன்னொருத்தர் இருக்கிறான் பாரு, இன்னொரு இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிடுவேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கிறான். ஆமா, அந்தால என்னமோ சொல்லணும் ஒரு வார்த்தை, பயங்கரமா பேசுவான். அவன் அருமையா பேசுவானே, என்ன தெரியுமா சொல்லிக்கிறான், அதையும் நீங்களே சொல்லிங்க. நான் சொல்றேன். அதாவது வந்து சின்னமாவை அம்மாவாக்குவோம், சின்னமாவை அம்மாவாக்குவோம். ஏன்டா அவன் நடராஜனாலே முடியாது, நீங்க என்னடா அவனை போறீங்க அப்படின்னு மேடையில பேசினானு. இது அன்னைக்கெல்லாம் இது நீங்களுக்கு அவதூறா தெரியல, அவ்வளவு விசில் அடிச்சாங்கல்ல. சரியா? இது வந்து என்னன்னா, இது வந்து திமுகவுல நாகரிகமான பேச்சு. இது அவங்களுக்கு நாகரிகம். இதுக்கு வந்து நல்லது தெரிஞ்சுக்கா, திமுகவுல மகளிர் அணி இருக்கு. அந்த பெண்கள் முன்னாடியே அப்படி பேசுறாங்க. கேவலமா அசிங்கமா பேசுறது, அநாகரிகமா பேசுறது இவங்க தான். அதுக்கு எங்க சித்தப்பு ஏதாவது எதிரணி ஆற்றி இந்த மாதிரி கைது பண்ணியிருந்தா சின்னவர் எங்க இருந்திருப்பாரு? எல்லாம் ஜெயில தான் இருந்திருக்கு. பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாத்தையும் இதுலதான் இருந்திருப்பேன் ஜெயிலுக்குள்ள. இவங்க ஏதாவது கைது பண்ணி போனோம்னா கருத்து சுதந்திரத்தை கழுத்து நினைக்கிறாங்க. ஆனா இவங்க யாராவது இவங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா
எல்லா வழக்கு சரி அப்படிதான் பண்ணாங்களே. இப்ப இவங்க கூட கூட்டணி இருக்காருல்ல நம்ம மதிமுக வைகோ பேசாத பேச்சாக்கியா. அதாவது வந்து இந்த தொழில் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். அதை நான் சொல்ல முடியாது. நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம சேனல். ஆனா அந்த ஆளையும் கூட்டு வச்சுட்டு தான் கும்மாளம் வச்சுட்டு கூட்டணியில அவரு இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஆளு கட்சி ராஜா. அஜ்ஜோ அவரு பேசுனது நம்ம சொல்லவே வேண்டாம். பயங்கரமான ஆளாச்சு. ஆமா. ஆனா அங்கெல்லாம் கிட்ட நெருங்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. சரி இவங்களா விடு. பக்கத்துல நம்ம மாநில கர்நாடகா. ஆமா. இப்ப வெகு சமீபத்துல தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அதுக்கு நமக்கு வந்து இங்க நமக்கு என்ன எது கருத்து இருந்தாலும் அவர் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர். சரியா? அவர் நமக்கு பிடிக்கல அது பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் முதலமைச்சர். கொள்கை ரீதியாக நம்மளுக்கு பிரச்சனை. ஆமா. அவர் மேல எங்களுக்கு எப்பவுமே பாசம் அன்பு தனியா இருக்கு. அவரு செருப்பு மாலை போட்டாங்க. யாரு? கர்நாடகா. திராவிட ரத்தங்கள். ஆமா. கர்நாடகா. ஆமா. நாம கன்னடம் சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து திராவிடத்தானே. திராவிடம் பங்க. கர்நாடகா கேரளா ஆந்திரா அந்த திராவிட குரூப் வந்து செருப்பு மாலை போட்டாங்களே. அப்ப இந்த UPS இந்த இடம்பெயர்ப்புகள் என்ன பண்ணாங்க? பாடையில கட்டி தூக்கிட்டு போனாங்க. இதான் சரி செருப்பு மாலை தானே போட்டான்னு விட்டுருக்கலாம். பாடை கட்டி தவசம் பண்ணாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணாங்க? ஒருத்தரும் ஒண்ணும் எதிர்ப்பு. இந்த காவல்துறையில அங்க போய் கர்நாடகா எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்லையா? போக முடியுங்கிற நெருங்கவே முடியாது அங்க. அங்கெல்லாம் அப்புறம் எங்களுக்கு ஆப் வச்சிருக்காங்க. ஏன்னு கேளு. இந்த புள்ள பூச்சியா இருந்தா படக்குன்னு புடிச்சு போட்டலாம்லவா? அங்க போனா மெயின் திராவிடியோட எல்லாம் மோத மாட்டாங்க. நம்ம அதாவது ஒரு படம் லேசா பிக்பாக்கெட் அடிக்கிறவன் இந்த மாதிரி ஆளுகளை தான் பிடிச்சி உள்ள போடுற மாதிரி அந்த மாதிரி பிடிக்கிறாங்களே. அதே போலதான் மீம்ஸ் போடுறவனே இந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா. ஆனா இந்த கஞ்சா வைக்கிறவன் தொடவே மாட்டாங்க. வருமானம் போயிருமில்ல. அப்புறம் இந்த வெளிநாட்டு சாப்பாடு சாதிக்க என்னது? ஆமா. அவனை எல்லாம் வந்து அதெல்லாம் வருமானம். அதனால அந்த மாதிரி எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டை பாடி விட்டு இது பண்ணதுல செவனேன்னு கம்முன்னு விட்டு இருந்திருக்கலாம். நீங்க விக்கிரவாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல முடிஞ்சு போயிருக்கு. 300 பேத்துக்குள்ள அந்த பாட்டை பாடி விட்டு அவங்க பாடிக்கு போயிருப்பாங்க. எல்லாம் எவ்வளவு கப்பு சுப்புன்னு இருந்திருக்கு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில சாட்டை துறைமுருகன் கைது பண்ணதுக்காக எதுக்கு கைது பண்ணாங்கன்னு போய் பார்த்த பாரு. அப்புறம் இந்த பாட்டு பாக்குறேன். அடடே ரொம்ப இப்ப நீ வீடியோ போட்டு முடிச்சதையும் வச்சிருவேன். இப்ப நீ போடுவியா? ஒரு ஊரோட போக வேண்டியது. உலகம் முழுமைக்கு பரப்ப யாருக்கு சேர்ந்தது? இதுல இன்னொரு கூத்து கேளு. அந்த கலைய உளுந்தம் பருப்பேன் போன் பண்ணி ஏப்பா நாங்க வாங்குற காய்க்கு மேல கூவிக்கிட்டு இருக்கிறோம். முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சின்ன முட்டு இல்ல பெரிய பெரிய முட்டா கொடுத்து நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்க இப்படி தன்னால போய் தேர் எடுத்து தெருவுல விட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு இவங்களே மாட்டி விட்டுறானுங்க. வாங்கிட்டாடா போய் தேர் எடுத்து தெருவு இருக்குதுல்ல வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள குத்துதே உடையதேங்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன பண்றது? ஆனா உலகத்துல எங்க வேணாலும் போய் வாழ்ந்துடலாம்டா. ஒரு நாள் உளுந்தம் பருப்பா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு அவங்கள போன் பண்ணி சொல்றாங்கப்பா. நம்மளால முடியல. என்னதான் பண்றது? வாங்குற காசுக்கு மேல வேலை செய்ய வேண்டியது. எப்ப வந்து என்ன தெரியுமா? திமுக அழிக்கிறதுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வேற யாரும் வேண்டாம். அவங்களே புளிய வெட்டிட்டு அவங்களே உள்ள போய் படுத்து முடிக்காங்க. அளவு செஞ்சு ஆபீஸ் செஞ்சுக்கிறாங்க. இப்ப அதே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷத்துல அவங்களே அவங்களுக்கு கதையை முடிச்சு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்ப நெருங்கிட்டு இருக்கு. இப்ப பாரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம முன்னாள் முதலமைச்சர் நம்ம சித்தப்பு எடப்பாடி இருக்கல அவரே கண்டனம் அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து பொய் வழக்கு. இது வந்து சாட்டை துருவம் மேல போட்ட திட்டமிட்ட வழக்கு தான் சொல்லிட்டாருல. எல்லாம் எதிர்ப்பு விரும்பாரு. இப்ப இரு நம்ம அண்ணன் விசிகா இருக்காருல விடுதலை சிறுத்தைகள் அவரு ஒரு அறிக்கை விடுவாரு. கொடுக்கணும். இது கருத்து சுதந்திரமா இல்லையா? நாளைக்கு அவரு வந்து பேசணும். அப்புறம் அவரு ஏதாவது பேசிட்டாருன்னா அவரு மேல இந்த மாதிரி கைது நடவடிக்கை. அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்கள விட்டுருக்கா. ஏன் அவங்கள வேஸ்ட் கமிஷன் வாங்கி கம்முன்னு படிச்சுப்பாங்க. அதை போராட்டமா பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. காசு போயிடும். வருமானம் தேர்தல் நேரத்துல யாருக்கு கொடுப்பா காசு? ஆமா. அதனால அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே போகட்டும் விட்டுருவோம். அவ்வளவு சரி. ஆனா மொத்தத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படியே போட்டா இன்னைக்கு உலகம் வேலைக்கு முடிச்சிருவாங்க. இந்த பாட்டை எல்லா பயிலும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பயிலும் கைது பண்ணுவாங்களோ. இது இந்த மாதிரி பாட்டை முதல்ல மேடையில சொல்லிட்டு இருந்ததா தெரியுமா? நம்ம ராஜீவ்காந்தி நம்ம விட்டு இருந்து போனல. ஆமா. பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அவனை பெயிண்டிங் எல்லாம் பேசுனதால நம்ம இதுல சொன்னோம்னு வச்சுக்க. அவ்வளவுதான். அவனை புடங்கிலே அடிச்சு துரத்தி விட்டுறீங்க. அது மட்டும் இல்ல அவருக்கு மாணவர் அணியோ இளைஞர் அணியோ என்னமோ ஒரு பொறுப்பு கொடுத்து ஒவ்வொரு விவாத மேடையிலும் பேச விட்டு நம்மளுக்கு இருக்காங்களே பின்னாடி அவங்க போட்ட ஒவ்வொரு விவாதத்துக்குமே எதிர் விவாதமா நீ பேசணும் நம்மளோட நார்மல் மேல இருக்கிறத எடுத்து வீடியோ போட்டுருக்காங்க. அவ்வளவு பேசி வச்சிருக்கிறேன். ஆமா. ஆனா அவனை கொடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. இது எங்க போய் எப்படி முடியுமா தெரியல. மொத்தத்துல அவங்களுக்கு புலி வச்சுக்காங்க. நன்றி வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.